இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே டீம் கப் அடிக்குமா, தோனி எப்படி விளாடுவார் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாட்டு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை பாடிக்கிறேன். உன் பேரை சாய்க்க பல யானை சேர்ந்த போதும் நீ சிங்கம்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்னு பார்ப்போம். நம்ம தோனி 2019 ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆனதப்போ மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா விளாண்டுருப்பார். அவர் எப்படி விளாண்டான்னு தெரியும். அந்த மேட்ச் நல்லா அடிச்சுருந்துருக்கலாம், ஆனால் அடிக்க முடியல அவரால். இந்த பிட்ச் அப்படி கண்டிஷன் அப்படி. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷமாக விளாண்டுருக்காரு. ஐபிஎல்லில் நல்லா விளாட்றாரு. ஒரு மேட்ச் பார்த்துருப்பேன்டா, போன வருஷம் முந்தின வருஷம் மும்பைக்கார லாஸ்ட் 4 பால் இருந்துச்சு, அதில் 3 6 1 2. அந்த 20 தேசம்லாம் சிஎஸ்கே ஜெயித்தாங்க. இவர் ஆடினா இம்பேக்ட் புல் நாக்காக ஆடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இம்பேக்ட் புல் அதை அடித்து அவர் அடுத்த 2 ஜெயிப்பாங்க அந்த மாதிரி. இப்போ போன வருஷம் பெங்களூருக்கார போன வருஷம் அந்த பந்தை மாற்றாட்டி என்ன வேணால் நடந்திருக்கலாம். அந்த முன்னாடி 6 அவரு 6 அடித்து தான் பந்தை மாற்றினாங்க. 6 அடிக்காட்டியும் பந்தை மாற்றிக்க மாட்டாங்க. அந்த 6 அடித்தார், அடுத்த பால் 6 போக வேண்டியது கேட்ச் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோனி என்ன அப்படி விளாடுவார் எப்படி பார்ப்போம். இந்த வருஷம் அவர் இம்பேக்ட் பேராக வர வாய்ப்பு இருக்குது. வந்தார்னா இம்பேக்ட் புல் நாக்க ஆடுவார் கன்ஃபார்மு. எப்படின்னா நம்ம சந்தோஷ் சாம்சன் இருக்கார்ல, அவரை நம்ம கீப்பர் வச்சுட்டு நம்ம தோனியை ப்ரெஷராக இல்லாமல் நீங்கள் 2-3 6 அடித்தா மட்டும் போதும், தலை கிங்கு அப்படின்னு சொன்னால் போதும். இவர் அதே மாதிரி ஆடுவார். பொறுத்து பாருங்கள், நான் சொல்கிறேன் கன்ஃபார்மு. பாருங்களேன், இவர் ஒரு 7வது இடத்துல இறங்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்தால் ஒரு 4 ஓவர் 3 ஓவர் மிச்சம் இருக்கும் எப்படியும். ஏன்னா சிஎஸ்கேல கொஞ்சம் நின்று ஆடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. ருத்ராஜ், சந்தோஷ் சாம்சன் மாதிரி பிளேயர், நின்று ஆடுற பிளேயர் இருக்காங்க. டெவலப் பிளேயர்ஸ் கொண்டு வந்துடுவார். மேட்சை துபே ஃபினிஷ் பண்ணுவார். தோனிக்கு ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு லாஸ்ட் 4 பாலாக ஒரு 2 6, லாஸ்ட் 6 பாலாக ஒரு 3 6. அதுதான் ஒரு வேலை. அதனால் அவர் ஸ்ட்ரெஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மொட்டியில் ஏற்கனவே இது இருக்குது. அதனால் அவர் ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா அவரை வெயிட் பண்ண வைக்கணும். வெயிட் பண்ணி ஒரு லாஸ்ட் 3 ஓவரில் இறக்கி ஒரு சத்தால் ஒரு 30 ரன் அடிங்க தலை. நீங்கள் மட்டும் 9 ஒரு 20 ரன் அடிங்க தலை அப்படின்னு சொன்னால் போதும். அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். முன்னாடி ஏற்கனவே 200 ரன் அடித்து அவர் இறக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டீம் முன்னாடி செட் பண்ணி வரணும். கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்ம தலை இறங்கினா அடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நம்ம கிங் அடிப்பார். தலை இருக்கார், தலை தான் கிங்குன்ற நம்ம இவர் தலை எப்போயுமே ரன்னுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு கஷ்டமான பிச்சாக இருந்தால் கூட அவர் உருட்டையே கூட ரன் எடுத்துருவார். ஆனால் அவர் மாட்டுச்சு ஸ்பின்னெல்லாம் வெளியே 106 மீட்டர் 105 மீட்டர் ஸ்டேட்ஸுக்கு முன்னாடி தெரியுமில்ல அவரை பற்றி. அந்த மாதிரி 6 அடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோனி இம்பேக்ட் புல் நாக் ஆனா சிஎஸ்கே ஜெயிக்குமான்னு கேட்டால் ஜெயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பவுலிங்கு ஓரளவுக்கு இருக்குது. இவர் ஆடினா மட்டுமே போதுன்ற அளவுக்கு இப்போ சிஎஸ்கே இருக்குது. இந்த வருஷம் அவர் கடைசி ஆட்டம்னு சொல்கிறாங்க. அந்த கடைசி ஆட்டத்தில் சேப்பாக்கத்தில் முடியும் நம்புவோம். அதே மாதிரி நல்லா விளாடுவார். சிஎஸ்கே ஜெயிக்க வைப்பார், கப்பு அடிப்பார்னு நம்புவோம். கப் அடித்தா நமக்கு தான் நல்லது. ஒரு கப்பு 6 கப்பில் போய் நிற்கும். தோனி அதுக்கப்புறம் விளாண்டார்னா நல்லது, விளாடாட்டி நல்லது. நம்ம 6 கப்பு லீடிங்கில் தான் இருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு மும்பை 5ல் தான் இருக்காங்க. இந்த சிஎஸ்கே கப்பை அடிச்சுட்டு அவர் விட்டு கூப்பிட்டு போயிட்டால் நல்லது. பாருங்கள், சிஎஸ்கே கப் அடிப்பாங்க. அடிக்கும்ன்றவங்க மஞ்சள் கலர் காட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தோனி பிடிக்கும்னா எல்லோ கலர் காட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கப் அடிப்போம். தோனி எப்படி விளாட்னு நினச்சிங்கன்னா அவர் இந்த வருஷம் முன்னாடி இறக்காதீங்க, லாஸ்ட்டில் இறக்குங்க. முன்னாடி சொன்னதான் சொல்கிறேன். அவர் ஃப்ரீ ஃப்ளோவாக விளாட விடுங்க. முன்னாடியே சொல்லிடுங்க, நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோ விளாடுங்க தலை, உங்களுக்கு பின்னாடி ஆள் இருக்குது. துபே இருக்கார், சாம்சன்லாம் முன்னாடி அடிச்சிருக்காரு. நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோ ஆடுங்க தலை அப்படின்னு சொல்லி கோச் ஃப்ளெமிங் சார் சொல்லணும். நம்ம ஜடேஜா இல்லாத ஒரு வருத்தம் தான். ஜடேஜா இருந்தால் உருட்டி நம்ம தோனி 2023 ஒரு தூக்குன அப்படியே மனசு அப்படியே புல்லரிக்கும் பார்த்தா. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அப்படியே மனசே புல்லரிக்கும். அந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல விடுங்க, ஜடேஜா இல்லாட்டி நம்ம தலை இருக்கால, அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்துட்டு வாங்க. நல்லா தான் சொல்லியிருக்கேன், நல்லாயிருக்கும். இன்னும் தோனியை பற்றி வீடியோ வேணும்னா எல்லோ கலர் கார்டு கமெண்ட் பண்ணி மீண்டும் தோனின்னு போடுங்க. கடைசி ஆட்டம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தோனியை பற்றி நிறையா போடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், தேங்க்யூ.